இந்திய ஐபிஎல் உரிமையாளர்கள் பாகிஸ்தான் வீரர்களை ஒப்பந்தம் செய்வது நம் நாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் மரணத்திற்கு மறைமுகமாக பங்களிக்கிறது என்று இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் கடுமையாக சாடியிருந்தார். கவாஸ்கரின் இந்த கருத்து இழிவான செயல் என்று பாகிஸ்தானில் பிறந்த இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் அஜிம் ரஃபீக் விமர்சித்துள்ளார். இதற்கு இந்திய ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இங்கிலாந்தில் நடைபெறும் தி ஹண்டர் கிரிக்கெட் தொடருக்கான ஏலத்தில் பாகிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அப்ரார் அகமதுவை சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. சன் குழுமத்திற்கு சொந்தமான இந்த அணியின் தலைமை செயல் அதிகாரி காவ்யா மாறன் நேரடியாக இந்த ஏலத்தில் கலந்து கொண்டார். இதில் பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் அப்ரார் அகமதுவை இந்திய மதிப்பில் ரூபாய் 2.34 கோடிக்கு அந்த அணி வாங்கியது. இதன் மூலம் ஐபிஎல் உரிமையாளர்கள் பாகிஸ்தான் வீரர்களை தேர்வு செய்வதில்லை என்ற எழுதப்படாத விதியை அந்த அணி முதல் முறையாக மாற்றியது. இந்த சூழலில் பாகிஸ்தான் வீரருக்கு இந்திய உரிமையாளர்கள் சம்பளம் கொடுப்பது குறித்து கடுமையாக விமர்சித்த சுனில் கவாஸ்கர், பாகிஸ்தான் வீரர்களுக்கு வழங்கப்படும் தொகை இறுதியில் வருமான வரி மூலம் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு செல்கிறது. அந்த பணம் ஆயுதங்களை வாங்குவதற்கு வழிவகை செய்கிறது. பாகிஸ்தான் வீரர்களுக்கு கொடுக்கப்படும் தொகையானது மறைமுகமாக இந்திய வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் மரணத்திற்கு பங்களிக்கிறது என கடுமையாக சாடியிருந்தார். இந்த நிலையில் கவாஸ்கரின் இந்த கருத்திற்கு பாகிஸ்தானில் பிறந்த இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் அஜிம் ரஃபீக் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், கவாஸ்கரின் கருத்து முற்றிலும் அபத்தமானது, இது கண்டிக்கப்பட வேண்டும். இந்த கருத்துக்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த சூழலில் ரஃபீக்கின் கருத்திற்கு இந்திய ரசிகர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றி வருகின்றனர். பயங்கரவாதத்தை ஒரு அரசு கொள்கையாக பயன்படுத்துவதை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை அவர்களால் இந்தியாவிடம் இருந்தோ அல்லது இந்தியர்களிடம் இருந்தோ இயல்பு நிலையை எதிர்பார்க்க முடியாது. அங்கீகாரத்திற்காக கெஞ்சுவதை நிறுத்துங்கள் என இந்திய ரசிகர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் தன் மீதான எதிர்வினைகள் குறித்து வெளியிடப்பட்டிருக்கும் இந்திய கட்டுரை லிங்கை பகிர்ந்திருக்கும் அஜிம் ரஃபீக், இன வெறியர்களால் துன்புறுத்தப்படுவது எனக்கு பழகிவிட்டது, இது ஒன்றும் புதிதல்ல என அவர் பதிவிட்டுள்ளார். இவருடைய இந்த பதிவு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்திய ரசிகர்கள் தொடர்ந்து எதிர்வினையாற்றி வருகின்றனர்.